வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சேப்பங்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சேப்பங்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் சீவிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறேங்கிறத சொல்லிடுறேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரப்பொடி 1-2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை மாவு நான் வீட்லேயே வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான். கடலை மாவு இருந்தாலும் நீங்கள் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா பைண்ட் ஆகும், அதுக்காக தான். அடுத்ததாக ஒரு கனமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை இதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சேப்பங்கிழங்கு கறி ரெடி ஆகிடுது. புதுசாக கல்யாணமானவங்க, அதே மாதிரி பேச்சுலர்ஸ், அவங்களுக்குலாம் இந்த ரெசிபிலாம் குயிக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.